உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஸ்ருதிய பார்த்து என்ன ஆனாலும் கவலைப்பட வேண்டாம், எப்படியும் நான் வந்து அவளோட வாழ்க்கையை காப்பாத்துவேங்கிற மெசேஜை மட்டும் சொல்லணும். அவ்வளவுதானே? இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல, ஈஸியா பண்ணிடலாம். ஆனா ஏய், ஈஸியா பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆனான்னு இழுக்கிற. நீ சொன்னதை நான் ஈஸியா சொல்ல வச்சிருவேன்டி. நான் ஆனான்னு இழுத்ததுக்கு காரணமே நீதான். நீ எப்படி அங்க போவ, என்ன செய்வ, எப்படி காப்பாத்துவ, எந்த நம்பிக்கையில ஸ்ருதி உன்னை நம்பிட்டு இருப்பா, அத முதல்ல சொல்லு. இப்ப வரைக்கும் நீ என்ன பண்ண போறன்னு எனக்கே தெரியலடி. அப்படி இருக்கிறப்ப ஆறுதல் மட்டும் சொல்ல என்னடி பண்றது? என்ன நம்பினவங்களை கைவிடுற பழக்கம் எனக்கு எப்பவுமே இல்லடி. என் உசுர கொடுத்தாவது நான் சொன்ன வாக்க காப்பாத்துவேன். இது சரவண மேல சத்தியம். என்ன தேன்மொழி, சமையல்லாம் முடிஞ்சா? எல்லாம் முடிஞ்சிடுச்சுமா. சரி, நீங்க சொன்னீங்கன்னா எடுத்து வச்சிருவேன். என்ன அண்ணி, டைம் ஆயிடுச்சு, நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுச்சு. முடியறதுக்குள்ள பிள்ளைக்கு சாதம் ஊட்டிடலாம்ல? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, இப்ப ஆரம்பிச்சிடலாம். சரி, கொஞ்சம் கூட இருந்து பாருங்க, அதை வந்துடுறேன். நான் பாத்துக்கிறேன். வாமா, சமையலுக்கு ஏதாவது உதவி பண்றேன். ஏதாவது பண்ணணுமா? பொரியலுக்கு உப்பு பாத்துருங்க. சரிங்க அண்ணி, நான் பாத்துக்கிறேன். டைம் ஆக போகுது. ராய்சூருக்கு எல்லாம் ஏற்பாடு முடிஞ்சிருச்சு. நீ எல்லாரையும் வர சொல்லிட்டியா? சரிங்க அத்தை. சரி, நீங்க அக்காவை பாத்தியா? நான் பாக்கலையே, நான் வேணும்னா கூட்டிட்டு வரேன். இல்ல, நான் பாத்துக்கிறேன். கிச்சன்ல வேலை செய்யற பொண்ணு இருக்கா, அவ கூட சேர்ந்து நீ கொஞ்சம் வேலை செஞ்சனா சீக்கிரம் சாமி கும்பிட்டு சாதம் ஊட்டிடலாம். சரியா? இந்த மாதிரி ஐஸ் சின்ன வயசுல சாப்பிட்டது சூப்பரா இருக்கும். சேமியா ஐஸ், பால் ஐஸ்ன்னு வகை வகையா வச்சிருப்பாங்க. இப்பவும் அப்படித்தான் சொல்றாங்க, ஆனா டேஸ்டே இல்ல. வெறும் ஐஸ் கட்டி சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. அக்கா, மகேஷ், என்னக்கா இது? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சாதம் ஊட்டணும் நான் பரபரப்பா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ ஒத்தாசை பண்ணாம சின்ன பிள்ளை மாதிரி ஐஸ் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. அது ஒண்ணு இல்ல மகேஷ், நானும் பரபரப்பா தான் வேலை பார்த்தேன். தாகமா இருக்கிற நேரத்துல ஐஸ் வண்டி வந்துச்சு. சின்ன வயசுல சாப்பிட்டது, அதான் எப்படி இருக்குன்னு ஒண்ணு வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். யாரும் பார்த்தா தப்பா நினைச்சிட கூடாதுன்னு தான் யாருக்கும் தெரியாம வந்து தனியா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீ வந்து ஐயோ ஐயோ ஐயோ, உனக்கு எப்ப என்ன பண்ணுங்கிற விவசாயே இல்லல்ல. எந்த மாதிரி சூழ்நிலை நம்ம இருக்கோம்னு உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ தான் பெரிய மனுஷியா லட்சணமா எந்த விபரீதமும் நடந்துராம முன்னாடி நின்று எல்லாத்தையும் பண்ணணும். நீ என்னைக்கு பெரிய மனுஷியா நடந்துக்க போற? வா மகேஷ், ஏதோ ஆசையில ஐஸ் வாங்கி சாப்பிட்டுட்டேன். வாயெல்லாம் அப்படியே கூசுது. வேற ஏதாவது வாயில போட்டுக்கிட்டு வந்துட்டுமா? சரி, வேணாம். நான் இப்ப என்ன செய்யணும் சொல்லு. டைம் ஆயிட்டே இருக்கு. நீ போய் ஸ்ருதி ரெடி ஆயிட்டாளான்னு பார்த்து ரெடி ஆயிட்டானா கூட்டிட்டு வா. நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். போ, நீ போ மகேஷ், நான் உடனே உன் பின்னாடி வாரேன். அது கீழே போடு. போடுக்கல. வா வா, உன்னால எதுலதான் சேர்க்கிறது? போ. அப்பா, எல்லாம் அப்படியே பண்ணி. அம்மா, எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க, ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாமா? கரெக்ட் தான்ப்பா. ஆளாளுக்கு ஒரு வேலையை செஞ்சாதானே டயத்துக்கு எல்லாம் நடக்கும். ஆமாமா. நீ நம்ம சொந்தக்காரங்களை எல்லாம் வர சொல்லு, நான் போய் சாதத்தெல்லாம் கொண்டு வந்துடுறேன். சரியா? சரிம்மா, நான் வர சொல்றேன். நான் என்னமா பண்றது? நீங்க வழக்கம் போல வேடிக்கை பாருங்க. சரி. வேற என்ன செய்ய சொல்ற? வேற ஏதாவது கேட்டா சுருதி எனக்கு மட்டும்தான் பொண்ணா, வேலை செய்ய மாட்டீங்களான்னு கேட்ப. ஏதாவது வேலை செய்யணுமான்னு கேட்டேன், வேடிக்கை மட்டும் பாருங்கன்னு சொன்ன. எதுவா இருந்தாலும் நீ சொல்றது தானே கேட்க வேண்டியதா இருக்கு. நீங்க இந்த மாதிரி எகத்தாளமா பேசுவீங்கன்னு தான் நான் உங்களுக்கு எந்த வேலையும் செய்ய சொல்றது இல்ல. நானும் எந்த வேலையும் செய்யறது இல்ல. அப்பா, உங்க 2 பேர் பிரச்சனையும் அப்புறம் வச்சுக்கோங்க. சரவணா, அவரு கிடைக்காரு, விடுப்பா. இப்ப அடுத்த வேலை என்னன்னு பாரு. அக்கா, நீ ஸ்ருதி ரெடி ஆயிட்டாலான்னு பார்த்துட்டு கூட்டு வா. ஐயோ, உங்கள்ட்ட வாயை கொடுத்தா வீணா போயிரும்.
உங்க வீட்டுக்கார் வெளியில அக்கா போயிருக்காங்க. காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். தேங்க்யூ. ஸ்ருதி அக்கா காஃபி எடுத்துக்கோங்க. ஜில்லுன்னு ஐஸ் சாப்பிட்டது வாயில ஒரு மாதிரி இருக்கு. சூடா காப்பி குடிச்சா சரியாயிடும். நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா? காபி நல்லா இருக்கே. யார் போட்டது? காஃபியை போட்டு கேன்ல வச்சிருந்தாங்க. யார் போட்டான்னு தெரியல. நான் காஃபி போட்டா கூட தான் நல்லா இருக்கும். நல்லா போடலையே. இவ்வளவு நல்லா போடுறது பூங்கொடி மட்டும்தான். அவளும் வீட்ல இல்ல, துரத்தி விட்டாச்சு. வேற யாரு போட்டிருப்பா? ஐயோ, சுருதியை தேடி வந்துட்டு மறந்து போய் காப்பிய குடிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படியே என்ன பார்த்தா என்ன கொன்னுடுவோம். குடிச்சிருவோம். ஆமா, சுருதி எங்க பாத்ரூம் போயிருக்காளா? அவ ரொம்ப நேரமா இங்க இல்லையேம்மா. ரொம்ப நேரமா இல்லையா? ஆமாமா. யார்கிட்டயுமே எதுவுமே பேசாம இருந்தா, அப்படியே வெளியில போனவ இன்னும் உள்ள வரவே இல்ல. என்ன போனவள காணுமா? ஐயோ, என்ன பண்ணுவேன்? எங்க போனான்னு தெரியலையே. எங்கேயும் ஆளை காணுமே. ஆமா இந்த சம்பந்தமே அக்காவால தான் ஓஹோ சரி. இல்லன்னா இங்க எதுவுமே நடந்திருக்காது. அப்படியா? ஐயோ, அவளுக்கு என் பொண்ணு மேல அவ்வளவு மகேஷ் இருக்கும்ல. மகேஷ் கொஞ்சம் இப்படி வாயேன். என்னக்கா? வா ஒரே ஒரு சொல்றேன். நிமிஷம், நீங்க கிச்சன்ல சமையல்ல ரெடி ஆயிடுச்சான்னு பாருங்களேன். இதோ வந்துரு. சொல்லுக்கா, ஸ்ருதி ரெடி ஆயிட்டாளா இல்லையா? சுருதிய காணண்டி. என்னக்கா உளற? அவ ரூம்ல தானே இருந்தா. ரூம்ல தான் இருந்தாளாம். அப்படியே வெளியில வந்தவ திரும்ப ரூமுக்குள்ள வரலையாம். என்னக்கா நீ வீட்டுக்குள்ள இருக்கிறவ எங்க போயிருவா? பாத்ரூம் எதுவும் போயிருப்பா, போய் பாரு. ஐயோ, எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே காணல. அக்கா இப்படி எல்லாம் சொல்லாத, பதட்டமாவது. அக்கா இங்கதான்க்கா இருப்பா, போய் அம்மா. பாருக்கா. என்னம்மா ஆச்சு? சரவணா, சுருதிய காணோம்பா. ரூம்ல தான் அவளை பார்த்தேன். இப்ப இல்ல. நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டு வந்துட்டேன். என்ன பெரியமா, வீட்ல இருக்கிறவ எங்க போயிட போறா? இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். இப்ப அந்த பக்கம் பாருக்கா. சுருதி அக்கா, சுருதி எங்கக்கா? ஜெகதாக்கா இப்பதான் கேட்டு வந்தாங்க. இப்ப நீங்க வந்து கேக்குறீங்க? ஆ. சரிங்கக்கா. அண்ணே இது எங்க கொடுடோம்? உள்ள கிச்சன்ல கொடுத்துருப்பா. போ. சரிண்ணே.